திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த பைபிளில் நம்ம பல காரியங்களை தியானித்து வருகிறோம். இந்த நாட்களில் சற்று வித்தியாசமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியான அழைப்பை நான் பெற்று அதை நாள்தோறும் உங்களுக்கு சுமந்து கொண்டு வருகிறேன். இந்த செய்திகள் யாவும் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தராலே கொடுக்கப்படுகின்ற தீர்க்க தரிசனமான செய்திகள். இதை நீங்கள் தினந்தோறும் கவனியுங்கள். எவ்வளோ வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்து இந்த செய்தியெல்லாம் கேளுங்க. இந்த செய்திகளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லமை படைத்தவைகளாக நிச்சயமாக இருக்கின்றன. அது மாத்திரம் நீங்கள் இதனால் தினந்தோறும் ஆஸ்வதிக்கப்படுறதா உணர்ந்தீங்கன்னா எல்லாருக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை அறிமுகப்படுத்துங்க. இத்தனை மணிக்கு டிவியில் ப்ரோக்ராம் வருது, இந்த பிரதர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சில அறிவிப்புகளை கொடுக்க முடிய விரும்புகிறேன். இந்த சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நாசிரை தேவனுடைய மாளிகையில் வைத்து காலை 10 மணிக்கு விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் மிக சிறப்பான சுவையான விருந்து விஞ்ஞானபுரம் யோவானன் தலைமையிலே உங்களுக்கு தயாரிக்கப்பட்டு வழங்கப்படும். அது மாத்திரமல்ல, நானும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அன்னூர் ஜோசப் அண்ணனும் நாசிரை ஜபஜாமவான் வரவேல் சேகர் ஐயா அவர்களும் சேர்ந்து உங்களுடைய விடுதலைக்காக ஜபிப்போம். 1 மணி கூட்டம் முடிஞ்சிச்சுன்னா சாயந்தரம் 4-5 மணி வரைக்கும் ஜனங்கள் காத்திருந்து ஜபித்து விடுதலை பெற்று செல்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காதபடிக்கு உபவாசம் செய்து, கடும் உபவாசம் செய்து நாங்கள் ஜனங்களுடைய விடுதலைக்காக ஜபித்து வருகிறோம். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் கூட வந்து விடுதலை பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அந்த தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர் இல்லம் இருந்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். 5 முதியவர்கள் அங்கே தங்கியிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சமாதானமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். அங்கே இன்னும் 45 பேர்களுக்கு தாராளமான இடம் இருக்கிறது. இன்றைக்கு பல காரணங்களினாலே பிள்ளைகளாலே பெற்றோர்களை பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய முதியோரிடம் தேவை என்று தேடிக்கொண்டிருப்பீர்கள். தாராளமாக உங்கள் பெற்றோர்களை இங்கே நீங்கள் அனுப்பலாம். தினந்தோறும் காலை 10லிருந்து 12 மணி வரைக்கும் ஜெபம், சிறப்பு ஜெபங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலாம். உங்களுடைய நல்வாழ்விற்காக சுவையான உணவுகள், நல்ல தண்ணீர், குடி தண்ணீர், உங்களுடைய ரூம்லாம் சுத்தம் செய்து துணிகளை சுவைத்து கொடுப்பதற்கு வேலைக்காரர்கள் என்று பல விதங்களிலே பல வசதிகளை செய்திருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை அனுப்பும்படியாக, தெரிந்த முதியோர்களுக்கு சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஒரு சில வசனங்களை வாசித்து தியானிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். நீங்களும் கூட பைபிளை திறந்து வைத்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை நன்கு கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்று எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலில் இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சோம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அங்கே குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான்.
பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளத்தை குறித்து இந்த நாளிலே நான் காணவிருக்கிறோம். கர்த்தரை அறியாதவங்க சொல்லுவாங்க, இந்த குளத்தை குறித்து ஒரு மந்திர குளம் ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் அந்த குளத்துல போய் முங்கிட்டாங்க அப்படின்னா, தேவதூதன் கலக்கும்போது போய் முங்கிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாயிரும். இன்றைக்கும் கூட நம்ம இந்திய நாட்டில் எத்தனை பேர் புனித நீராடுறாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? காரணம் அடிப்படை இங்கே தான் இருக்கிறது. அது எங்கே இருந்து இந்த பழக்கம் தோன்றிற்று என்றால், மனிதர்கள் தண்ணீரையும் ஆற்றையும் குளங்களையும் புனிதமாக ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பழக்கம் எங்கே இருந்து வந்திருக்கிறது என்றால் இங்கே அதுக்குரிய பதில், சரியான பதில் இருக்கிறது. நம் நாட்டில் இருக்கிற பல காரியங்கள் எங்கே இருக்குன்னு ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அடிப்படை இங்கே தான், இந்த பைபிளில் தான் இருக்கிறது. இன்றைக்கு நான் அதை குறித்து பேசுவதற்காக நான் வரவில்லை. அங்கே பல விதமான வியாதியஸ்தர்கள் பேர்லாம் வரிசையாக போட்டிருக்குது. அவங்க எல்லாம் எப்படியாவது எனக்கு சுகம் கிடைத்து விடாதா, என் வியாதி என்னை விட்டு நீங்கிறாதா, என் வேதனை, என் சாபம், என் கண்ணீர் என்னை விட்டு நீங்கிறாதா, நான் சுகம் பெற்ற மாட்டேனா, நான் நல்லாயிட மாட்டேனா, எங்கள் அம்மா சுகமாயிட மாட்டாங்களா, என் அப்பா சுகமாயிட மாட்டாங்களான்னு சொல்லி கண்ணீரோடு கூட எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்கள் அந்த குளத்தில் படுத்து கிடக்கிறாங்க. எப்போ குளம் கலங்கும், தேவதூதன் எப்போ வருவார், கலக்குவார், எப்போ போய் குதிப்போம், எப்போ சுகம் வருவோம், எப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழும்னு சொல்லி எவ்வளோ பேர் காத்திருந்தார்களா? வியாதி வந்து விட்டாலே எப்பொழுது சுகம் பெறுவோம் என்கிற தாகம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த இடத்தை நாம் காண்கிறோம். நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அங்கே காத்திருக்கிறாங்க. ஒரே ஒரு தேவதூதன் எப்பமாவது ஒரு முறை அதை கலக்குவார். அப்போ குதிக்கிற முதல் மனிதனுக்கு மாத்திரமே, ஒருவருக்கு மாத்திரமே சுகம் கிடைத்தது. ஆனாலும் அந்த ஒருவனாக நான் இருந்துவிட மாட்டேனான்ங்கிற நம்பிக்கையிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் காத்திருந்தாங்க. 5 நாளைக்கு ஒருக்கா, 10 நாளைக்கு ஒருக்கா, ஒரு மாசத்துக்கு ஒருக்கா, இல்லைன்னா 2-3 நாளைக்கு ஒருக்கா ஒருத்தருக்கு தான் சுகம் கிடைச்சது. 999 பேர் சுகம் கிடைக்கல. ஆனாலும் பரவாயில்லை, எப்படியாவது சுகம் கிடைத்து விடாதாங்கிற நம்பிக்கையிலே எத்தனையோ பேர் பரிதாபமாக அங்கே காத்து கிடந்தாங்க, படுத்தே கிடந்தாங்க. எதுக்கு தெரியுமா? சுகம் என்பது எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு முக்கியமானது, ஐயோ அது எவ்வளவு மகிமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பைபிளில் போடப்பட்டிருக்குங்க. இந்த உலகத்திலே மிக பெரிதான ஆசீர்வாதம் என்பது என்ன என்றால், பெரிய வீடு கட்டுவது அல்ல, பெரிய தொழிலதிபராய் மாறுவதல்ல, இல்லைன்னா வேற எதுவுமே இல்லை. நம்ம சுகத்தோடு பலத்தோடு வியாதி இல்லாமல் வாழ்வதுதான். ஹெல்த் இஸ் வெல்த். இங்கிலீஷில் அழகா சொல்றாங்க பார்த்தீங்களா? நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவிக்கிற எத்தனையோ பேர் இன்றைக்கு நூற்றுக்கணக்கிலே அல்ல, இங்கு காண்கிறவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். கோடி கோடி ஜனங்கள் இன்றைக்கு எப்படியாவது இந்த தோஷம் நீங்கி விடாதா, இந்த வியாதி நீங்கி விடாதா, இந்த கேன்சர் நீங்கி விடாதா, ஐயோ இந்த முதுகுவலி நீங்கி விடாதா, ஐயோ எனக்கு இந்த சுகர்ல இருந்து விடுதலை கிடைத்து விடாதா, இந்த பிரஷர்ல இருந்து விடுதலை கிடைத்து விடாதா, இது கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கிறது நேரத்தில் எனக்கு சுகம் கிடைத்து விடாதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறவர்கள் எத்தனையோ கோடி கோடி பேர் இன்றைக்கு இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? மருத்துவமனைகளுக்கு சென்று பாருங்கள். ஐயோ நம்முடைய இதயத்தை உடைக்கும்படியாக, நம்முடைய கண்கள் எல்லாம் குளமாகும்படியாக எத்தனையோ பேர் வேதனையிலே துடித்து கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம் அல்லவா? வியாதி வியாதி மூக்குக்குள்ள டியூபை விட்டுருக்காங்க ஐயா, அது அப்படி உள்ள போகுது, தொண்டைக்குள்ள ஓட்டையை போட்டு அது வழியா சாப்பாடு நாங்க கொடுக்குறோம் சொல்லி சொல்றாங்க. நெஞ்ச 2ஆ பிளந்து ஆபரேஷன், வயிற்றை 2ஆய் பிளந்து ஆபரேஷன். ஐயோ காண சகிக்க முடியவில்லை. வியாதி எவ்வளவு கொடூரங்களை கொண்டு வருகிறது. கீமோதெரப்பி எனப்பட்ட அந்த ட்ரீட்மெண்ட், அந்த கேன்சர் பேஷண்ட் undergoes the treatment called chemotherapy. நாகப்பாம்பின் விஷம் அவருடைய உடம்புக்குள்ளே செலுத்தப்படுகிறது, அது அவர்களை கொள்ளுகிறது, அப்படியே முடி அப்படியே உதிர்ந்து போகின்றது, அவருடைய செல்கள் எல்லாம் கொல்லப்படுகிறது, நல்ல செல் கெட்ட செல் எல்லாம் கொல்லப்படுகிறது. உடல் முழுவதும் வெக்கையாக தீக்குள்ளே போட்டது போல, அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்டது போல அவர் உணர்றாங்க, அப்படியே மெலிஞ்சி போறாங்க, அப்படியே படுத்த படுக்கி அவங்க விழுறாங்க. யார் அதை தாண்டி வர்றாங்களோ, அந்த அக்கினி சூளையை தாண்டி வர்றாங்களோ அவங்க பிழைக்கிறாங்க. நிறைய பேர் அந்த கீமோதெரபி தாங்க முடியாம இறந்து போயிடுறாங்க. இவ்வளவு பயங்கரமா இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட ஏன் ஜனங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்குறாங்க? ஐயா ஒரே ஒரு காரணம் உண்டு, அப்படியாவது இந்த கேன்சர் வியாதி சுகமாகி விடாதா, இவ்வளவு வேதனைகளை பட்டா கூட பரவாயில்லை, நல்லாயிராதா என்கிற ஒரு ஆசையில் தானே இன்றைக்கு கோடி கோடி ஜனங்கள் அவங்க பெதஸ்தால படுத்து கிடந்தது போல ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறாங்க, ஐசியூல படுத்து கிடக்கிறாங்க, ஜிஹெச்ல கூட்டங்கள் நிரம்பி வழிகிறது.
ஒவ்வொரு நிமிடமும் ஆம்புலன்ஸ்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த வியாதி அந்த வியாதியில் இருக்கிறவங்களை பிடிச்சி உள்ள கொண்டு போடுங்க, ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வாங்க, ஐயோ மூக்குக்குள்ள டியூபை நீங்க செலுத்துங்க, ஆக்சிஜனை மாஸ்கை நீங்க வைங்க. ஒவ்வொரு நிமிடமும் மருத்துவமனைகளை தேடி தேடி வருகிற கூட்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. ஒரு சமயம் வெகு சமீபத்தில் எனக்கு பிரியமான ஒரு நபருக்கு திடீரென்று ஒரு விபத்து ஏற்பட்டு பாதி ராத்திரி போய் மருத்துவமனையில் சேர்த்தோம். ஒரு 3 மணி நேரம் அங்கே நான் இருந்தேன். எமர்ஜென்சி கூட்டு போயிருந்தேன், கையில் அடிபட்டு விட்டபடினாலே. அப்பொழுது ஆம்புலன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கிறேன், விடிய 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 ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து, திடீரென்று விபத்து ஏற்பட்டு, திடீரென்று வியாதி அதிகமாகி பிரியமானவை கதறி கதறி வச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு வியாதிப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, எவ்வளோ பணத்தை செலவழிக்கிறாங்க. தனக்கு பிரியமானவர்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு எதையும் நான் செய்வேன் என்று சொல்றவங்க எவ்வளோ இருக்கிறாங்க. அவரெல்லாம் இந்த நாளின் செய்தியை கவனிக்க வேண்டும். சுகம் பெறுவது எப்படி எனப்பட்ட அந்த கேள்விக்கு பதில் இங்கே இருக்கிறது என்பதை இந்த பைபிள் அதற்குரிய பதிலை நமக்கு வைத்து நாமும் கூட பிழைக்கும்படியாக, வியாதியிலிருந்து விடுதலை பெறும்படியாக நமக்கு ஒரு வழியை அது காண்பிப்பதாக இருக்கிறது. இந்த நாளின் செய்தி அநேக வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொண்டு வருகிற சுகத்தின் செய்தியாக இருக்கிறது, விடுதலையின் செய்தியாக இருக்கிறது. ஒருவேளை இந்த மருத்துவமனையிலிருந்து, இந்த ட்ரீட்மெண்ட்லிருந்து நம்மளை விடுவிக்கிற செய்தியாக இருக்கிறது, நம்முடைய பலகீனத்தை நம்மை விட்டு நீக்குகின்ற செய்தியாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே நிறைய பேர் படுத்து கிடந்தாங்க. 2 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நான் தியானிக்கிறோம். ஒன்று, அவர் சுகம் பெறுவதற்கு என்ன அங்கே ரூல் வைக்கப்பட்டிருந்தது. 100 பேர் ஓடினாலும் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல போய் யார் ஓடி முடிக்கிறாங்களோ, ரிப்பன் அறுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிரீடம் சுட்டப்படுகிறது, நம்பர் 1 அப்படின்னு சொல்லி எல்லாராலும் போற்றப்படுறாங்க. இங்க 1000 பேர் இருந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் தேவதூதன் கலக்குன அந்த குளத்தை கலக்குன உடனே சத்தத்தை கேட்டு யார் முதல்ல போய் குதிச்சாங்களோ அவர்களுக்குத்தான் அங்கே சுகம் கிடைத்தது. ஏனையவர்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அதாவது ஃபர்ஸ்ட் அலர்ட்டா இருந்து விழித்திருந்து யார் போய் ஃபர்ஸ்ட் போய் குதிச்சாங்களோ அவங்களுக்கு தான் சுகம். இது எதற்காக பைபிள்ல இப்படிப்பட்ட ஒரு காட்சி, எதற்காக இப்படி ஒரு ரூல் ஆண்டவர் வச்சிருந்தாரு, எதற்காக தூதன் வந்து கலக்கினாரு அப்படிங்கிறது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது இல்லையா? ஒரு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். நாம் எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாக, சுகம் பெற்றுவிட வேண்டும்ங்கிற வாஞ்சியோடு கூட நாம் செயல்படுகின்றவர்களாக, அதிகாலையில் தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக போகிறவங்களா, நம்ம 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டாக ஆண்டவர் சமூகத்துக்கு போகின்றவர்களாக, ஆலய ஆராதனை 9 மணிக்கு காலையில் ஆரம்பிக்கணும், 8 மணிக்கே நாம் போகின்றவர்களாக நம்ம இருக்கணும். எத்தனை பேர் காணிக்கை எடுக்கும்போது மாத்திரம் வந்துட்டு காணிக்கையை மாத்திரம் போட்டுட்டு முட்டைக்கால் போட்டுட்டு ஜோமிட்டு உடனே 5 நிமிஷத்துக்கு சச்சை விட்டு போகிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இன்னைக்கு லேட்டாக போகிறாங்க தெரியுமா? எத்தனை மாணவர்கள் லேட்டாக மெதுவாக போகிறாங்க. காலை நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற அந்த டைம் கான்சியஸே இல்லை. பிரித்துக்குரியவர்களை எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம், சோம்பேறிகளாக இருக்கிறாங்க, நேராச்சுன்னு கவலைப்படாதவர்களாக இருக்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு இருக்க முடியல. எப்படியாவது நம்ம வந்து முதல்ல போயிடணும் உங்களுக்கு ஒரு எண்ணம் வருவதில்லை. மெதுவாக நடக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் நாம் வெற்றி பெறவே முடியாது. நாம் எப்பொழுதும் விழித்திருப்பவர்களாக, எப்பொழுதும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களாக, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று எதிர்பார்க்கிறவர்களாக, எலியா மேகம் எப்பொழுதுனாலும் வந்துடலான்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்து தன்னுடைய பிள்ளையாண்டானை 7 முறை அனுப்பி பார்த்துட்டு வான்னு சொல்லி அவர் விழித்திருந்து ஜெபித்தது போல, இயேசு எப்பொழுது வருவார் என்று சொல்லி காத்திருக்கிற ஜனங்களாக நாம் இருப்பது போல, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறலாம், எப்படி சுகம் கிடைக்கலாம், எப்படி வாழ்க்கை மாற்றப்படும் என்று எதிர்பார்ப்போடு கூட வாழ்கிறவர்களாக இருக்கணும். ஃபர்ஸ்டா நம்ம இருக்கணும். தேவ சமூகத்து காலையில் எழுந்திரிச்சு போகிறது நம்ம தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். சர்ச்சுக்கு போகிறது நம்ம தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். பைபிள் எடுத்து ரீட் பண்றது, காலையில ரீட் பண்றது நாம தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். நம்ம வந்து எப்பொழுதுமே வாழ்க்கையில நான் முதலாவதாக சென்று விட வேண்டும், ஆண்டவற்றிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுவிட வேண்டும் என்று வாஞ்சையுடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்க படுத்திருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க அதிகாலமே எழுப்பி ஜெபிப்பதை எல்லாரும் காண வேண்டும். இவர் காலையில் எந்திரிச்சிருவார், ஃபர்ஸ்டா எந்திரிப்பார், ஜெபிப்பார்னு சொல்லி உங்களை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கப்பட வேண்டும். ஒருவேளை நீங்கள் வியாதியஸ்தரா இல்லாட்டாலும் உங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர், உங்களுக்கு பிரியமான யாரோ ஒருத்தர் வியாதிப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்க சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக முதலாவதாகவே எழும்பி இறைவனிடத்தில் மன்றாடுகிறவராக, அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறதில்லை நீங்க தவறாதவராக இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில சுகம் பெற முடியும். இதுதான் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். சோம்பேறிகளுக்கு எதுவும் ஒரு நாளும் கிடைப்பதில்லை. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை அவன் சமைக்கிறதில்லை.
அவனுக்கு சோம்பலா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் முதலாவதாக இருக்கணும் கர்த்தரை தேடுறதுல மாத்திரமல்ல, ஜெபிப்பதில் மாத்திரமல்ல, எல்லாத்துலையும் ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜ் போகிறது, வேலைக்கு போகிறது, எல்லாவற்றிலும் நாம் முதலாவதாக நாம் இருப்போம் என்றால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இரண்டாவதாக இந்த இடத்துல அப்படி நிறைய பேர் வந்து சுகம் பெற்றுட்டு இருக்கும்போது 38 வருடமாக ஒரு மனிதன் அப்படி சுகம் பெறாமலே படுத்திருக்கிறார். நீங்கள் பாருங்க, நான் வாசிக்கிறேன். யோவான் 5வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஒருத்தர் அங்கே படுத்திருக்காரு, 38 வருஷமா படுத்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வியாதி சுகமாகவே இல்லை, படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு. அதை ஆண்டவர் பார்த்து தேடி வந்து எவருடைய ரெக்கமெண்டேஷனும் யாருடைய பரிந்துரையும் இல்லாதபடி அவரே நேராக வந்து உனக்கு சுகமானுமான்னு சொல்லி அவரை தேடி வந்து கேட்டாராம். 38 வருஷமாக for a long time this man was not at all healed. Today you also will be like this only. உங்களுக்கு சுகர் எத்தனையோ வருஷமாக இருக்கலாம், உங்களுக்கு அந்த யூரியா லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், கீமோகுளோபின் குறைஞ்சி போயிருக்கலாம், ஒன்று அதிகமாக போயிருக்கும் இல்லைன்னா குறைஞ்சி போயிருக்கலாம், லோ ப்ரெஷராக இருக்கும் இல்லைன்னா ஹை ப்ரெஷராக இருக்கும் என்று ஏதோ ஒரு வியாதி பல வருடமாக உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். பல வருஷமாக இந்த வியாதியை தூக்கி சுமந்து 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 வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த டாக்டர், இந்த டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி அலைந்து திரிந்து கண்ணீரோடு கூட உங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கலாம். உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகின்றவராக இருக்கிறார், உங்களோடு கூட ஆண்டவர் இடைபடுகிறவராக இருக்கிறாருங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நீண்ட காலமாக இன்றைக்கு வியாதியை சுமக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உலகத்திலே கொடுமை என்னவென்றால் பல வருடங்களாய் நம்ம விட்டு போகாத வியாதிகள், போகாத ரோகங்கள், போகாத பலகீனங்கள், தாங்க முடியாத வேதனைகள். ஐயோ 5 வருஷம் ஆச்சு எனக்கு சுகம் கிடைக்கலையே, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்குதே, 5 வருடமா டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேனே, இன்னும் இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்குது, 10 வருஷமா டயாலிசிஸ் பண்றாங்க என் பிள்ளைக்கு, இன்னமும் அவன் சுகமாகலையே என்று தவிக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. உங்களை போல பல வருடங்களாய் வியாதிப்பட்டிருந்த ஒருவரை இயேசு தேடி சென்று நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். உங்களையும் கூட ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நீ சுகமானு விரும்புறியா? உங்க பிள்ளைக்கு சுகம் இல்லாம இருக்கலாம், கர்த்தர் கேட்கிறார், உன் மகனுக்கு உன் மகளுக்கு சுகமான நீ விரும்புறியாப்பா, விரும்புறியாமான்னு சொல்லி கேட்கலாம். அவர் அப்படி கேட்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். உங்களை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார், உங்களை காண்கின்றவராக இருக்கிறார், உங்களுக்காக மனது இறங்குகிறவராக, மனது உருகுகின்றவராக இருக்கிறார். மனதுருக்கமுடைய அந்த தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நீ சுகமான விரும்புறியா? இந்த வியாதி படுக்கையிலிருந்து நீ வெளியே வரணும், நீ சுகம் பெறணும்னு சொல்லி விரும்புறியா என்று ஆண்டவர் பரிவாக உங்களை தேடி வந்து கேட்கின்றவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை அறியாத ஒரு மகளாக இருக்கலாம், நீங்கள் ஆண்டவருக்கு வெகு தூரமானவர்களாக இருக்கலாம், இதுவரைக்கும் இயேசுங்கிற பெயரை கேள்விப்படாத ஒரு நபராக இருக்கலாம், ஆண்டவருக்கு உங்களுக்கும் பல மைல்கள் தூரமாக இருக்கலாம், ஆண்டவரை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று நீங்கள் சொல்லுகிறவராக இருக்கலாம். ஐயோ, இந்த வேதனை குறித்தே நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன், வேறு சிந்தனையே எனக்கு இல்லை என்று சொல்லலாம். என் பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நான் ஆண்டவரை தேடியதே கிடையாது, நான் ஆலயத்துக்கு போனதே கிடையாது, எனக்கும் இயேசு உதவி செய்வாரா என்று கேட்கலாம். இல்லைன்னா என் வாலிப காலத்தில் எவ்வளவு நான் பாவம் செய்தேன், எவ்வளவு நான் துணிகரமான காரியங்களை செய்தேன், எத்தனை பேரை வேதனைப்படுத்தினேன், எனக்கும் ஆண்டவர் மனம் இறங்குவாரா என்று நீங்கள் கேட்கலாம். இயேசு உங்களையும் பார்த்து கேட்கிறார், நீ சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? மகனே, மகளே, நீ சுகம் பெற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? Do you want to get healed? ஏன்னா சுகத்தை கொடுக்கிற பலன் நம்முடைய ஆண்டவருக்கு மாத்திரமே இருக்கிறது. இயேசுக்கு மாத்திரமே சுகம் கொடுக்க முடியும். இயேசு ஒருவரை சுகமாக்குகிற கர்த்தர். பல முறை சொல்ல விரும்புகிறேன், உறக்க சொல்ல விரும்புகிறேன், ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுக்க வல்லமை ஆண்டவர் இயேசுக்கு மாத்திரமே உண்டு. இயேசு என்கிற நாமம் ஒன்றே ஒரு மனிதனை ரட்சிக்கும், ஒரு மனிதனுடைய வியாதிகள் இருந்து அவனை விடுவிக்கும், அவனுக்கு புது வாழ்வு தரும், இழந்து போனவர்களை கொடுக்க ஆண்டவர் இயேசுக்கு மாத்திரமே அந்த வல்லமை உண்டு, வேறு எவருக்கும் கிடையாது. இயேசு அவர்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கின்றார், நீ சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? பல வருடங்களாய் வியாதிப்பட்டிருக்கிற ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, ஓடி ஓடி போய் களைத்து விட்டேன், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பலகீனப்பட்டு கிடக்கிற அன்பு மகளே, மகனே, இயேசு கேட்க சுகம் பெறணும் விரும்புறியா?
உங்களை இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். சர்ச்சுக்கே போனதில்லையா? எப்படி என்ன இயேசு தேடி வந்திருக்கிறார்? இதோ இந்த தொலைக்காட்சியின் மூலமாக, செய்தியின் மூலமாக இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். சுகம் பெற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ என்று அவர் கேட்கின்றார். இறுதியிலே அந்த ஆள் என்னெல்லாமோ சொல்றார். அதை கேட்டு ஆண்டவர் என்ன செய்தார், எப்படி அவனுக்கு சுகம் கொடுத்தார் என்பதை மாத்திரம் நான் வாசித்து நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. சுகம் பெறுவது எப்படி என்கிற செய்தி இந்த இடத்திலே தான் வருகிறது. பாருங்கள், யோவான் 5ஆம் அதிகாரம் பாருங்கள், 8ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. இதெல்லாமும் கேட்குறாரு. அந்த ஆளுஷி நல்ல பதில் சொல்கிறாரு. ஆமாப்பா, எனக்கு சுகமாகணும்னு தாழ்த்துறாரு. தாழ்த்தின உடனே ஆண்டவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறார். ஒன்று முதலாவதாக வர வேண்டும். இரண்டாவது, நம்முடைய பெருமையை உடைப்பதற்காகவே அநேக நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு பல பலகீனங்களை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். அந்த பெருமையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, நாகமா நான் படைத்தளபதி, சிறிய நாட்டின் படைத்தளபதி என்று சொல்லுகிறார். பெருமை அவன் வஸ்திரத்தை கழற்றி விட்டு யோர்தானுக்குள்ளே போய் அவன் மூழ்கி தன்னை தாழ்த்தி மூழ்கி சுகம் பெற்றாரோ, அதே போல நாமும் நம்முடைய பெருமைகளை கலந்து வைத்து விட்டு நம்மை குறித்து, நம்முடைய படிப்பை குறித்து, குடும்பத்தை குறித்து, நம்முடைய அழகை குறித்து, படிப்பு, நம்முடைய டேலண்ட் எல்லாம் குறித்து பெருமைகளை கலத்தி வைத்து விட்டு இந்த மனிதனை போல தாழ்த்தணும், நாகமான் மாதிரி தாழ்த்தணும். ரெண்டாவது, ஒன்று முதலாவதாக நம்ம இருக்கணும் ஆண்டவரை தேடுறதில்ல. ரெண்டாவதாக நம்ம நம்மை தாழ்த்தணும். மூன்றாவதாக நம்ம காண்கிறோம். இப்படி செய்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? இந்த தாழ்மையை கேட்குற, எனக்கு விருப்பம்ப்பா, பட் ஐ கேன் நாட். எனக்கு முதல்ல போகணுன்னு ஆசை தான், முடியல, எனக்கு பலகீனமாக இருக்குது, எந்திக்கவே முடியல, அதுக்குள்ளே யாரோ என்னை முந்தி போயிடறாங்கன்னு சொல்லி தன்னுடைய இயலாமையை அந்த மனிதனை அறிக்கை செய்தபடியினால நிறைய பேருக்கு தங்களுடைய இயலாமையை இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. பெருமை உங்களை, ஈகோ உங்களை தடுக்கும். வேலை இல்லையா அப்படின்னா, வருமானம் இல்லைன்னா, இல்லை இல்லை இருக்குது, நான் அங்கெல்லாம் போயிட்டுருக்கேன். அந்த இல்லை என்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, அதை தாழ்த்த மாட்டாங்க, பெருமையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்முடைய இயலாமையை நம்ம சொல்லாமல் இருப்போம்னா நமக்கு உதவி கிடைக்காது. நம்மளை தாழ்த்தி தான் ஆகணும். ரெண்டாவது. மூன்றாவது நான் காண்கிற காரியம், ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. ஐயா, பெதஸ்தா பக்கத்துல தான் இருக்கு, ஒட்டி தான் இருக்குது. தேவதூதன் இன்னும் வரல, இன்னும் கலக்குனாதான் சுகங்கிற ரூலுங்க நூற்றுக்கணக்கான வருடங்களாக அங்க இருக்குது. ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் படுக்கை எடுத்து நடப்பா, உனக்கு சுகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இது என்ன ஆச்சரியமா இருக்குது? யோசிச்சிருப்பான் இல்லையா? இது என்ன ஆண்டவர் சார், ரஸ்தா கலங்கவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, என்ன குதிக்கவும் இல்லை, என்னை கொண்டு ஒரு தூக்கி கொண்டு விடுவாரோ, அதுதான் கேட்காரோ அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உனக்கு சுகமாச்சுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படி என்றால் இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த மனிதன் அதை சிறு குழந்தையை போல நம்பி அவன் எந்திரிச்சாதான் ஆண்டோடைய ஒர்க்கிங் பவர் அங்கே அவனுக்குள்ள வந்திருக்கும், சுகம் பெற்றிருக்க முடியும் அல்லவா? உடனே அந்த ஆள் குதித்து எழுந்தான். இயேசுக்கு கீழ்ப்படிந்து பெதஸ்தாவை பார்க்காதபடி, தேவதூதனை நோக்காதபடி, எதிர்பார்க்காதபடி, அது கலங்குமா என்று பார்க்காதபடி இயேசுவை நோக்கி பார்த்தான். இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், குதித்து எழுந்தான், சுகம் பெற்றான், தன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஓடினான். அதன் பிறகு அவன் வியாதியஸ்தனாக ஒருபொழுதும் இருக்கவில்லை. இன்றைக்கு இயேசு கன்வென்ஷனை உடைக்கிறார். He is breaking the traditions, he is breaking the conventions, he is breaking everything, and in one name, Jesus name, he is giving the healing. இன்றைக்கு மருத்துவமனைகள் வேண்டாம், இன்றைக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம், இன்றைக்கு இந்த குத்துகிற இந்த ஊசிகள் உனக்கு வேண்டாம், இன்றைக்கு இந்த பாரங்கள் சுமைகள் வேண்டாம், பணத்தை நீ இழக்க வேண்டாம், எதையும் இழக்க வேண்டாம், பெற்றுக்கொள் என்று இயேசு சொல்லுகிறார். சுகத்தை பெற்றுக்கொள் என்று இயேசு சொல்லுகிறார். ஒருவேளை மருத்துவமனைக்கு சென்று சுகம் பெற்றவர்கள் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து பிழைச்சவங்க, பைபாஸ் பண்ணி பிழைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு இலவசமாக இயேசு சொல்லுகிறார், அந்த மருத்துவமனை இல்லாமலே, ட்ரீட்மெண்ட் இல்லாமலேயே நீ என்னை விசுவாசிப்பாய் என்றால், இயேசுவாகிய என்னை விசுவாசிப்பாய் என்றால், இந்த வார்த்தையை நம்புவாய் என்றால், இப்பொழுதே நீ எழும்பு, இப்பொழுதே நீ சுகத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் ஒரு சனப்பொழுதிலே சுகத்தை தருவதற்கு இயேசுவினாலே கூடும் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். எப்பொழுது நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது, எப்பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் நம்புகிற பொழுது, எப்பொழுது இயேசு இயேசு என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த பெதஸ்தாவை உடைக்கின்றார், தேவதூதர்களை உடைக்கின்றார், எல்லாத்தையும் நீங்க தூரப்போன்னு சொல்லி சொல்றாரு.
எழும்பி போயிட்டே இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் எந்த ஒரு காரணியும் இன்றி, எந்த ஒரு தேவையும் இன்றி, எந்த ஒரு மருத்துவரும் இன்றி, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இன்றி இலவசமாக சுகத்தை கொடுக்கிற தேவன் அல்லவா. அந்த பேதுரு அந்த காதை வெட்டுகிறார், மல்கூசுடைய காதை வெட்டுகிறார். என் ஆண்டவரையா நீ பிடிக்க வந்தா என்று சொல்லி ரத்தம் ஆறாக பீச்சி அடிக்கிறது. பேதுருவே பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்லி கீழே விழுந்து கிடந்த அந்த காதை எடுத்து எந்த ஒரு ஊசியுமின்றி நூலுமின்றி எந்த ஒரு அனசீசியாவும் இல்லாதபடி தைத்து அந்த காதை அழகான காதாக நம்முடைய ஆண்டவர் மாற்றி கொடுத்தார் அல்லவா. நம்முடைய ஆண்டவருடைய வருகிற பொழுது தெய்வீக சுகம் கிடைக்கிறது. நான் மருத்துவத்தாலே சுகம் கிடைக்கவில்லை என்று சொல்லவில்லை, மருத்துவத்தினாலே ஜனங்கள் பிழைக்கவே மாட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை. அப்படி சொன்னால் முட்டாளாக இருப்பேன். இருக்கிறார்கள் மருத்துவமனைகளில் எவ்வளவு பேர் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு பேர் சுகம் பெற்று போறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மருத்துவத்தால் சுகமாக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள், பல வருடங்களா இந்த வியாதி என்னை பாடாய்படுத்துகிறது என்று சொல்லுகிறவர்கள், அவர்களுக்காக இந்த செய்தி ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். இப்பொழுது இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இந்த வல்லமை, இவனுக்குள்ளே புறப்பட்டு சென்ற வல்லமை உங்களுக்குள்ளும் புறப்பட்டு செல்கிறது. உங்களையும் அது சுகமாக்குகிறது, உங்களையும் எழும்பி நிற்க வைக்கிறது. பல வருடமாய் படுத்த படுக்கையா இருக்கிற தம்பி தங்கச்சி, பல வருஷமாய் வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற ஐயா, இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அதிசய சுகத்தை தருவார். இப்படித்தான் நீங்கள் சுகம் பெற வேண்டும். இயேசு வண்டை வந்துதான் நீங்கள் சுகத்தை பெற வேண்டும். இயேசு நாமத்தை சொல்லுகிற பொழுது சுகம் உண்டாகும், தோஷம் நீங்கும், வியாதி நீங்கும், பலவீனத்தின் ஆவி உங்களை விட்டு ஓடி போகும். நீங்கள் படுத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுகம் பெற்ற எல்லா இடத்துக்கும் சென்று, ஸ்கூலுக்கு போக முடியலையா, காலேஜுக்கு போக முடியலையா, வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியலையா, கேட்பாரற்று படுத்து கிடக்கீங்களா, இன்றைக்கு இயேசு உங்களுக்கு சுகம் தருவார். அநேகருக்கு மத்தியில் உங்களை ஆச்சரியமாக நிற்க பண்ணுவார். இலவசமாக விடுதலை தரும். அதுக்கு பிறகு மாத்திரை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு பிறகு ஒன்றும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. சுகமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரியத்துக்குரியவர்களே, சுகம் பெறுவது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் பேசினார். ஒன்று, நான் முதலாவது ஆண்டவர் சமூகத்துக்கு காலமே அதிகாலமே போகணும், எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்டாக இருக்கணும், சர்ச்சுக்கு போகணும், வேலைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் ஃபர்ஸ்டாக நம்ம போகணும், நம்ம தான் ஃபர்ஸ்டாக இருக்கணும். ரெண்டாவது, தாழ்த்து நம்முடைய இயலாமையை நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்னால் முடியலங்கிற சொல்லிக்கிட்டே இருக்கணும். மூன்றாவதாக, நம்ம ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கணும். என்ன இப்படி தானே சுகம் கிடைக்கும், அப்படி தானே சுகம் கிடைக்கும் என்றல்ல, இயேசுங்கிற நாமத்தில் சுகம் கிடைக்கும். அதை ஒரு சிறு குழந்தையை போல நம்ம விசுவாசிக்கணும். அப்படின்னா ஒரு ரூபாய் செலவழிக்க வேண்டாம், எங்கேயும் அலைஞ்சு தெரிய வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் எழும்புவீர்கள், பெட்டை விட்டு எழும்புவீங்க. இன்றைக்கு பழையபடி நீங்கள் பலத்தோடு சுகத்தோடு வாழ்வீர்கள், எல்லா இடத்துக்கும் போவீங்க, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்வீங்கிற மிகப்பெரிய ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சந்தோஷமாக அறிவிக்க விரும்புகிறேன். சுகம் பெற வேண்டும் என்று வாஞ்சியோடு வேட்கையோடு இருக்கிற ஐயா அம்மா, என் பிள்ளைக்கு சுகம் கிடைத்து விடாதா என்று கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்கிற தாயை தகப்பனே, ஐயோ இந்த வியாதி எனக்கு வந்துவிட்டதை, வாலிபுயிரை நான் மறித்து விடுவேனோ என்று கலங்கி நிற்கிற வாலிப மகளே, வாலிப மகனை, இயேசுவினால் உன்னை குணமாக்க முடியும். இயேசு நாமத்தை நீ அறிகிற பொழுது வியாதியினால் உன்னை ஒன்று செய்ய முடியாது, அந்த கிருமிகள் பரவ முடியாது, உன்னை சேதப்படுத்த முடியாது. இயேசு இயேசு என்று நீ சொல்லிக்கொண்டே இருப்பாய் என்றால் சாத்தான் உன்னை விட்டு விலக ஆரம்பிப்பான். அந்த சுகம் தெய்வீக சுகம் ஒரே நிமிடத்திலே உனக்குள்ளே இறங்கி வரும். ஆண்டவராலே இயேசுவினாலே சுகப்படுத்த முடியாத வியாதி என்று ஒன்றும் இல்லை, தோஷம் ஒன்று இல்லை, சாபம் உடைக்க முடியாத, ஏசப்பாவால உடைக்க முடியாத சாபம் என்று ஒன்று இல்லை, ஏசப்பாவால துரத்த முடியாத பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி என்று ஒன்றும் இல்லை. இன்றைக்கு இயேசு சுகம் தருவார். இன்றைக்கு லட்சம் கோடி கோடி மக்களுக்கும் இலவசமாய் சுகத்தை கொடுப்பதற்கு இயேசு போதுமானவராய் இருக்கிறார். உங்களுடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா, ஒரு முக்கியமான செய்தி ராஜா, இந்த 3 காரியங்களை முன்வைக்க கர்த்தாவே நீங்க உதவி செய்தீங்க, அதற்காக நன்றி. தகப்பனே, இன்றைக்கு வியாதிப்பட்டு அந்த வியாதியோடு போராடி கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் எத்தனையோ கோடி கோடி பேர் இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்க மனம் இறங்கும்படியாக, ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பத்தோடுங்கப்பா, வியாதிப்பட்டு பலகீனத்தோடு படுத்திருக்கிறவங்க, எந்திக்க முடியலையே, ஐயோ உட்கார முடியலையே, நடக்க முடியல, நிற்க முடியலையே, ஐயோ எனக்கு வேதனையாக இருக்க, வழியாக இருக்க, நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி தெரியாமல் தவிக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்கப்பா. ஐயா, இன்னும் 1 வருஷம் நான் உயிரோடு வந்துட மாட்டேனா, இன்னொரு 5 வருஷம் நான் உயிரோடு வந்துட மாட்டேனா, என் பிள்ளைக்கு எல்லா கடமையும் செஞ்சிடலாமே என்று தவிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உயிர் பிச்சை கொடுங்க, சுகத்தை கொடுக்குங்க, சுகத்தை கொடுங்கப்பா. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எவ்வளோ லட்சங்களை
இழந்தும் கூட சுகம் பெற முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் மனமிறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்பொழுதே புண்கள் மறையட்டும், இப்பொழுதே கட்டிகள் மறையட்டும். ஏசப்பா, உம்முடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கின்றேன். இப்பொழுதே வியாதியின் அகோரங்கள் அவர்களை விட்டு நீங்கட்டும், பிசாசின் பிடிகள் அவர்களை விட்டு நீங்கட்டும். வியாதியின் பிடி தகர்க்கப்படுவதாக, பொல்லாத ஆவிகளுடைய பிடி தகர்க்கப்படுவதாக. லங்ஸை பிடித்து வைத்திருக்கிற ஆவிகள் ஆண்டவரே, அந்த வியாதிகள், ஹார்ட்டை பிடித்து வைத்திருக்கிற வியாதிகள், கிட்னிகளை செயலிழக்க செய்கிற வியாதிகள் இப்பொழுது மறையட்டும். செயல்படாத அவயங்கள் இப்பொழுது செயல்பட்டு நார்மலாய் மாறி ஆண்டவருடைய நாமத்தில் பிள்ளைகள் சுகம் பெறுவார்களாக. பெதஸ்தாவை உருவாக்கிய தெய்வமே, பெதஸ்தாவின் தெய்வமே, எங்கள் ஆண்டவர் இயேசுவே, ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியே செய்வீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே தோத்திரம் ஐயா, அநேக சாட்சிகள் கேள்விப்பட நாங்கள் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய. இந்த பூமியில் ரட்சிக்கப்படுவதற்கும் சுகம் பெறுவதற்கும் இயேசு என்ற நாமமின்றி ஒரு நாமம் இல்லை என்பது ஜனங்கள் உணரும்படியாக செய்யுங்கப்பா. இப்பொழுது கூட அப்படியே பண பிரச்சனைகளில் இருக்கிறவங்க, பல லட்சங்களை இழந்து போனவங்க, தோல்வி, என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அடி, வருமானமே இல்லை, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே, இந்த வட்டி கடன் நெருக்கிதே, அவமானத்தின் மத்தியில் நிற்கிற, தற்கொலை பண்ணிக்கொள்ளலாமா, வாழ முடியலையே, வாழ தெரியலையே, ஐயோ எங்கே போனாலும் என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்களே, தூக்கி வீசுகிறாங்களே, என்ன பண்ணுவேன்னு சொல்கிறவங்க, எத்தனை இன்டர்வியூ போயிட்டேன், வேலையே கிடைக்க மாட்டேங்குது, என் வீட்டில் கூட என்னை மதிக்க மாட்டேன், சாப்பாட்டு கூட வழி இல்லைன்னு சொல்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இறங்குங்க. கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு இறங்குற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இறங்கி வாழும்படியாக வழி செய்யுங்க. இன்றைக்கு கர்த்தாவே ஒரு அற்புதத்தை மெய்யாகவே நீ செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை செய்து உடைய பிள்ளைகளை நீர் பரவசப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் பல வருடமாய் காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தைகளுக்காக திருமணமாக வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது காரியங்களை வாக்கி செய்யுங்க. சொந்தமாய் வீடு இல்லையே, சொந்தமாக எனக்கு அது இல்லையே, இதில் தவிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வாலிபத்தின் பாவங்களில் சிக்கி உண்டு பெற்றோரை எதிர்த்து வெறுத்து பெற்றோர்கிட்ட பேசாமல் போய் முன்ன பின்ன தெரியாதவர்களை நேசித்து அந்த மாயையான அன்புதான் உண்மை என்று மாயைகளை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கண்களை திறந்து அவர் கொலையுணப்பட்டு விடாதபடி, வீட்டை விட்டு ஓடி போய்விடாதபடி ஞானத்தை கொடுங்க. பைக்குங்கிற மாயில் வேகமாய் போய் முட்டி ஆண்டவரே தோத்திர செல்ஃபி மோகத்தில் போய் முட்டி ஆண்டவரே தோத்திரமையை தானும் கொலையுண்ணப்பட இருக்கிற வாலிபர்களை சந்திக்கும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே மனம் இறங்கும். உலகம் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக முதியவர்கள் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி 2 கைகளால் அவர்களை ஏந்தி கொள்ளுங்க. அனைத்து உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. இந்திய தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து மதத்தவர்களையும், அனைத்து மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியக்காரர்கள், அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டர்ஸுக்காக ஜெபிக்கிறோம், அனைவரையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக நாசிரி திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கையால தாங்குகிற, ஆண்டவரை அடைக்கலான் குருவி இல்லத்தின் கட்டுமான பணிகளை காணிக்கையால தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே அநேக முதியவர்கள் அங்கே நாசிரியர் அடைக்கலான் குருவி இல்லத்திற்கு தேவை அழைத்து கொண்டு வாருங்க. வேலை செய்கிற நல்லவர்கள் தேவை அழைச்சிட்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அந்யோன்யமில்லாத பிரசுரமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தர் அருளின